Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த மொத்த படமே வந்து ஒரு ஒன்லைனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சொர்க்கத்தில் போயிட்டு நம்ம முட்டியும் போடலாம், இல்லை அப்படின்னா நரகத்தில் வந்து நம்ம ராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மொத்த படமே வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் வந்து தழுவி தான் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது 1999 சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு கலவரம் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அந்த கலவரத்தில் வந்து சில பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க அண்ட் சில பேர் வந்து காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அந்த கலவரத்தை எப்படி வந்து ஆரம்பித்தாங்க அண்ட் அதே மாதிரி யார் வந்து இந்த கலவரத்துக்கு தூண்டுதலாக இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அந்த கலவரத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அண்ட் அந்த கலவரத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஆஃபீஸராக வந்து நம்ம நட்டி வந்திருப்பார். ஸோ அவர் வந்து இதெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோவான பார்த்திபன் வந்து ஜெயிலுக்கு வந்திருப்பார், செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் கடைசியில் என்ன ஆச்சு அண்ட் அதே மாதிரி அவர் அந்த ஜெயில் வாழ்க்கையை வந்து எப்படி பார்க்குறாரு அண்ட் அதே மாதிரி அவருக்கு அந்த ஜெயிலில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த படம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபிலேருந்து அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்ட் ஒர்க்கில் இருந்து அண்ட் அது எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் குறிப்பாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயிலில் வந்து நடக்கிறப்ப அந்த ஒரு சம்பவம்லாம் நடக்கிறப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எலிவேட் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்ப ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி செல்வராகவன் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். குறிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் வந்து நீங்கள் இந்த ஆர்ஜே பாலாஜி படங்களில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படம் வந்து ஓவராலாக பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் பரபரப்பான ஒரு செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அந்த செகண்ட் ஆஃபில் வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு எங்கேயுமே வந்து தோய்வு இல்லாமல் அடுத்து என்ன நடக்க போகுது அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் வந்து இங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டியை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருந்தது அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் குறிப்பாக எண்டிங் தான் வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி இது வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறதால அந்த ஒரு கிளைமேக்ஸை அப்படி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு இன்ட்ராகேஷன்லாம் நடந்தது அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து இன்னும் அவங்க கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு படமாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா வயலன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த ட்ரக் யூசேஜ் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஏன்னா அவரோட முந்தைய படங்கள் காட்டிலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஸ்கோப் வந்து ஆக்டிங் ஸ்கோப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அவருக்கு நீட்டாகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்வராகவன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா அவரோட போர்ஷன்ஸ் வரப்போ நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் க்யூரியாசிட்டி வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஸோ பட் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை அவங்க வந்து கொஞ்சம் வந்து டக்குன்னு அதாவது மொக்கையாக விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கேரக்டர் பில்டப்புக்கு அந்த எண்டிங் அந்த கேரக்டர் எண்டிங் வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அதாவது கொடுத்த காசுக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற நேரத்துக்கும் வீணடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.